இல்லை அது இந்த தாழ்தலை ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவாருன்னு சொல்லியிருக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு. பாவம் அண்ணாமலை அப்டேட் ஆகாமல் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். முதல்ல அவர் அப்டேட் ஆகணும். ஸ்டாலின் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவார் என அண்ணாமலை கூறியதற்கு அமைச்சர் சிவசங்கர் பதிலடி கொடுத்துள்ளார். இயக்குவதித்துறை என்கின்ற ஆர்டிஓ சைடில் இருக்கிற அலுவலர்களுக்கும் நாங்கள் ஏற்கனவே கருத்து வழங்கியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தொடர்ந்து பள்ளிக்கே சென்று ஆர்டிஓக்கள், மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்கள் இது குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். தொடர்ந்து தேவைப்படுகிறது, தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும். அது அரியலூர்ல 2026 வந்து ஜெய் ஸ்ரீராம் முதல்வர் சொல்லுவாங்க. குன்னம் தொகுதியில் அதிமுக ஆட்சி காலத்தில் அப்புறம் அது மட்டும்தான் இன்னைக்கு, வேற எதுவுமே கிடையாது. இன்னைக்கு ஒரு சிறப்பான வரவேற்பு இருக்கிறது. காரணம், தாழ்தள பேருந்துகள் இயக்கப்படாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கு பாதிப்பு இருந்தது என்று ஒரு பெரும் அளவில் குறை இருந்தது. நீதிமன்றத்திற்கும் சென்றிருந்தார்கள். அதனை ஏற்றுக்கொண்டு மாண்புமிகு முதல்வர்களுடைய உத்தரவுப்படி அந்த புதிய தாழ்தள பேருந்துகள் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் துவங்கி வைக்கப்பட்டது. அது பெருமளவில் வரவேற்பை பெற்றிருக்கிறது. இல்ல அது இந்த தாழ்தள ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவாருன்னு சொல்லியிருக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு. பாவம் அண்ணாமலை அப்டேட் ஆகாமல் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். முதல்ல அவர் அப்டேட் ஆகணும். அவங்கெல்லாம் யாரை தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்களோ, இந்திய ஒன்றியத்தின் பிரதமராக இருக்கின்ற மோடியே ராமரை கைவிட்டு ஜெகநாதரை போய் கைப்பிடிச்சிட்டார். அவர் அம்போன்னு விட்டுட்டார். நீங்களே பார்த்துருப்பீங்க, பதவியேற்புக்கு முன்பாக அவங்களுடைய எம்பிகள்கிட்ட பேசின பிறகும், அவங்க கட்சி தோழர்கள்ட்ட பேசும்போதும், இதுவரை ஜெய் ஸ்ரீராம் என்று முழங்கி வந்த மோடி அவர்கள் ஜெய் ஜெகநாத்ட்டார். அவரே கட்சி மாறிட்டார், ராமர்ட்டு ஜெகநாத்துக்கு. முதல்ல அண்ணாமலை அப்டேட் ஆகட்டும், அப்புறம் பேசிப்போம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.